சீரியஸான கொஸ்டின் நான் கேட்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க குர்ஆனை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல உங்கள்ட்ட பேசும் பொழுது, குர்ஆனை நீங்க வாசிப்பீங்களா, இல்ல அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்களா? நீங்க வந்துட்டு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க இந்த டேப்லெட்ஸை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிரிஸ்கிரைப் பண்றாரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு டாக்டர் அப்படிங்கிறத படிச்சுட்டு அப்படியே வச்சிருவீங்களா, இல்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்க நினைப்பீங்களா? சந்தேகமே இல்லை. வெறுமனையா வந்துட்டு அந்த டேப்லெட்ஸை வந்துட்டு வாங்காம பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நோய் என்ன ஆகாது, குணமாகாது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் இறக்குனதனுடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழு மனித சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அந்த குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கிறது சந்தேகமே இல்லை நன்மை. ஆனா அந்த குர்ஆனை விளங்குறது, அதை புரிஞ்சுக்கிறது அதனுடைய நோக்கமே. ஓகேங்களா? அப்ப அதனுடைய அடிப்படையில தஃப்சீர்னுடைய கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முழு குர்ஆனை விளங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். கீழே டிஸ்பிளேல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சீட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க.